அனைவருக்கும் வணக்கங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சத்து மாவு எப்படி அரைக்கணும் தான். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எப்படிலாம் சாப்பிட்டா நம்ம அந்த சத்தெல்லாம் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, என்ன தானியம்னு பார்த்தோம்னா கம்பு தான் நான் சொல்லுவேன். கம்பு, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பச்சை பயிர். இது ரெண்டும் தான் சத்து மாவுக்கு அந்த வாசத்தையும் அந்த டேஸ்ட்டையும் கொடுக்குது. அதனால் நம்ம முக்கியமாக இந்த கம்பும் பச்சை பயிரும் சேர்த்து சத்து மாவு அரைச்சோம்னா நிஜமாலுமே சத்து மாவு ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க பொருளோட அளவு ரொம்ப கம்மி. ஆனால் இதெல்லாம் வறுத்து நல்லா நம்ம ஒரு சத்து மாவு அரைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு 2.5 கிலோ அளவில் மாவு கிடைக்கும். எனக்கு 2.5 கிலோவில் கிடச்சிது. பார்த்துக்கோங்க. வீட்லேயே மிக்சி சாரை வச்சே நம்ம அரைச்சி சத்து மாவு சூப்பராக 2.5 கிலோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓட்ஸையும் பொட்டுக்கல்லையும் நம்ம வறுக்க தேவையில்லை. மற்ற எல்லாத்தையுமே பாதாம், முந்திரி எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். மற்ற தானியத்தெல்லாம் மீடியமான ஹீட் வச்சு நல்லா கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம் மட்டும் வறுத்துட்டு 2-3 இடித்து போட்டுக்கோங்க. அது அரைப்படாது. எல்லாத்தையும் வறுத்து ஒரு அகலமான தட்டு வச்சுருந்திங்கன்னா அதில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆற வச்சுக்கணும். நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன், அதோட அளவுகள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக போய் அதில் பார்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க கம்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க வரகுல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து நிறையா இருக்குது. நியாசின் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை பயிரில் ப்ரோட்டீன் இருக்குது. பாதாமில் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒமேகா 3 சத்து நம்மளுக்கு கிடைக்கிது. அது ஹார்மோன் பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு சரி செய்யுது. இதுமாரி எல்லாம் நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச நேச்சுரலான தானியங்கள் தான் நம்ம எடுத்துருக்குறோம். அப்புறம் நார் சத்து உள்ள கொள்ளு எடுத்துருக்குறோம். ஓட்ஸ் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேழ்வரகு நம்ம எடுத்துருக்கோம். இதில் கால்சியம், போலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் நம்ம இதை சாப்பிட்டுட்டு போகும்போது மதியம் வரலையும் நம்மளுக்கு பசிக்காது, சோறும் இருக்காது. நம்ம நல்லா ஆக்டிவாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம். 1/4 மிக்சி சார் அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைக்கும் போது இது 3/4 மிக்சி சார் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு. இந்தமாரி 1/4 அளவு சேர்க்கணும். அதை நம்ம அரைச்சி வரும்போது 3/4 கிடைக்கும். அதனால் அதிகமாக போட்டு அரைக்காதீங்க, அரையவும் அரையாது. அப்புறம் இடையில ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நிறைய நம்ம சத்து மாவு அரைச்சிருக்கிறதுனால மிக்சியில் சரியாக சைடில் ஊட்டிட்டு அரையாமல் நிறைய தானியங்கள் கிடக்கும். அதனால் நம்ம சல்லடையை வச்சு நம்ம சலிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சலிச்சிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் கொட்டி கடைசி மிக்சி ஜார் நான் அரைக்காமல் வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதேமாரி சலித்து எடுத்துக்கணும். வீட்டில் அரைச்சா மட்டும் நம்ம சலிச்சிக்கணும். மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நம்ம சலிக்க தேவையில்லை. நல்லா சூப்பராக பவுட்ரு மாரி அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்தமாரி நம்ம சலித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரைப்படாமல் நம்மளுக்கு இவ்வளோ தானியங்கள் கிடச்சிருக்கு. நான் மிக்சி ஜார்லேயும் கொட்டி வச்சுருக்கிறேன். இந்தமாரி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் பாதாமை 2-3 தட்டி போடுங்க, அப்போ தான் ஈஸியாக அரைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இதுமாரி நரக்குன்னு கடித்தாங்கன்னா அதை சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் சத்து மாவுன்னு சொல்லி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம சலித்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு இப்போது 2.5 கிலோ மாவு இருக்கும். நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வைங்க. அந்த சூட்டோடு இருக்கும் அரைச்சது. அவ்வளோதாங்க, நம்ம சத்து மாவு ரெடி பண்ணி ஸ்டோரும் பண்ணி வச்சிட்டோம். வாங்க, இதை எப்படி எந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா அனைத்து சத்தும் நம்ம உடம்புல சேருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரம், கொஞ்சம் தண்ணி, வெல்லம், சத்து மாவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணிக்கு 2 ஸ்பூன் சத்து மாவு போட்டுக்கோங்க. வெல்லம் தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் போகும். அதனால் வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு விஸ்க் வச்சுட்டு கிண்டுறோம். விஸ்கு ஏன் வச்சு கிண்டுறோம்னா கட்டி கட்டியாக இருக்காது, அடியும் பிடிக்காது. அதனால் மாவு கிண்டும் போது எப்போவுமே விஸ்க் வச்சு கிண்டுறது ரொம்ப நல்லது. இந்தமாரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது சர்க்கரை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்போ தான் சாப்பிடுவாங்க, இல்லைனா சப்புன்னு இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆற இது கெட்டியாகிடும். நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எந்த ஒரு பொருளையும் லிக்விட் டைப்பில் எடுக்கும்போது அதனுடைய முழுமையான சத்து நம்ம உடம்பு எடுத்துக்கும். அதேமாரி சத்து மாவையும் லிக்விட் டைப்பில் தான் எடுக்கணும். இதை செய்கிறதுக்கு 1 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த சிம்பிள் மெத்தடே போதும். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. எல்லா நட்ஸும் இதுலேயே சேர்ந்துருக்கிறதுனால இதுவே போதும்.
கண்டிப்பாக இதை வந்து 5 நாள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.